உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மார்ச் மாத பலன்கள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ மார்ச் மாதத்தில் கிரக அடைவுகள் எடுத்தோம்னா மேசராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் கேது, ராகு பகவான் ஆகப்பட்டது கும்பத்துல, அது போக பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல, சுக்கிர பகவானும் மீனத்துல. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மேசத்துக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம், அது போக புதன் பகவானும் மேசராசிக்கு 11ஆம் இடத்துல, அந்த செவ்வாய் பகவானும் 10ஆம் இடத்துல. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாசத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறது. அப்ப இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேச ராசி 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சமாகிறதுனால, அதாவது 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் உச்சம். அப்போ உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், உங்களுடைய கேரியர் இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு டைம் இல்ல 4 டைம் 5 டைம் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். எடுத்தோடனே நான் பிஸ்னஸ் ஸ்டடி பண்ணிட்டேன், எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து எனக்கு அந்த காரியம் கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை வராது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க அதற்கோசரம் 2 முறை 3 முறை 4 முறை போராடி அதற்கப்புறம் தான் அந்த வெற்றியை அடைவீர்கள். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த 10ஆம் இடமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவானும் சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால, அந்த குருவும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். அதுபோக ஒரு தொழில் முயற்சி பண்ணலாமா, தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஒரு இன்டர்வியூக்கு போகலாமா, தாராளமாக போகலாம். அப்போ தொழில மேன்மை அடைய முடியுமா, கண்டிப்பாக அடைய முடியும். ஆனால் நீங்க இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஒரு தொழிலுக்கு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, எடுத்த உடனே நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை போராடினால்தான் உங்களுக்கு இந்த பீரியட்ல வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனாதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லோனுக்கு எதிர்பார்க்கிறோம், இல்ல ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கிறோம், இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ரூபத்துல பணம் வரும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த தனாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப இந்த எஜுகேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னா, அப்போ பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்துல இந்த புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப படிச்சா கொஞ்சம் மறதியாயிட்டு இருந்தது இதற்கு முன்னாண்ட. ஆனா இந்த பீரியட்ல அந்த சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பதனாலையும் அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த இப்ப படிச்சா மனசுல நிற்கும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க நல்லா படிக்கலாம், நல்ல தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். அதே சமயத்துல காலேஜ் போறவங்க, ஒரு காலேஜுக்கு எதிர்பார்க்கிறவங்க தாராளமாக இந்த பீரியட்ல அது நல்லபடியா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நிதானமாக இருப்பது அவங்களுக்கு நல்லது. ஏன் சொல்ற அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உடல் பிணிப்பீடைகளை கொடுப்பார். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா கால தாமதத்தை கொடுப்பார். அப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பண்றக்கோ ஒரு பக்கம் கொடுக்கறக்கோ பணம் வாங்குவதற்கோ ஒரு சரியான மாசம் அல்ல. அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேம்பா இந்த மாதத்தை ஓட்டி கொள்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லது நடக்குமா, எங்களுக்கு சுபகாரியங்கள் ஆகுமா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு கலஸ்திர காரகன். அப்ப அந்த கலஸ்திர காரகன் ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாவது அப்படிங்கிறது உங்களுக்கு காரியத்தை நடத்தி கொடுப்பாரு. கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் செய்ய முடியாது. திருமண பேச்சை பேசி வச்சுக்கலாம். அப்படி வேணா நீங்க செய்யலாம் முடியும். இந்த மாதத்திலேயே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி கோல்சார பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாசம் பேசி வச்சுட்டு அதுக்கு அடுத்த மாசமோ திருமணம் செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அப்ப அந்த 10ஆம் இடம் சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி செய்வது நல்ல விஷயம். அது போக ஒரு பூமி வாங்குறதோ ஒரு பூமி விற்கிறதோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு திருப்தியாக இல்லை. அப்போ வந்து இந்த மாசத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசத்தை கடத்திட்டீங்கன்னா அடுத்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மேச ராசிக்காரர்களாகப்பட்டது இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும், இல்லை வெளிநாட்டுக்கு வந்து பார்க்க போனால் நம்ம விசா அப்ளை பண்ணியிருக்கிறோம், விசா வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல உச்சபலம் ஆனதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்க அப்போ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் வேணும், அந்த நாட்டில் சொத்து வாங்கலாமான்னா சொத்து இப்போ வாங்க வேண்டாம். சிட்டிசன்ஷிப் நமக்கு வேணும்னா அதற்குண்டான முயற்சிகள் இப்போ பண்ணலாம். அப்படி பண்ணுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா, இல்லை அதில் ஏதாவது திருப்தி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு எடுத்துட்டோம்னா சுக்கிர பகவான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர ஓரையில் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாளுக்கு மகாலட்சுமிக்கு விளக்கு போட்டு அந்த அம்பாளை கும்பிட்டு வருவதோ அந்த மகாலட்சுமியை கும்பிட்டு வருவதோ கண்டிப்பாக நல்லா இருக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.